ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பர்மா ஸ்பெஷல் அத்தோ சிக்கன் வச்சு சிக்கன் அத்தோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். முதல்ல நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு எலும்போட சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு நிறையா சிக்கன் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போதும். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 10 அளவுக்கு தேங்காய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ இந்த தக்காளியை இந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து, அப்புறம் கறி மசாலா தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை நல்லா தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆனியனை சேர்த்து ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது சிக்கன்னால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நம்ம குக்கரில் வேறு செய்கிறனால சிக்கன் உடனே குக் ஆகிடும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இந்த குழம்பு தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ்னால் 1.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை குக்கரில் மூடியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம அத்தோக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இப்பி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம், எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்பி நூடுல்ஸ் 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதில் உள்ள மசாலா சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் தண்ணியில் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக உடச்சி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நூடுல்ஸ்னால் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். இதே நீங்கள் மேகி எடுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதை தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பாக்கெட்டில் வர்ற நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வெந்த பிறகு நமக்கு தெரியும், எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது வெந்த பிறகு எவ்வளோ குக் ஆகிடுச்சின்னு. பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், இது டின்னர் கூட செய்யலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக லைக் பண்ணுவாங்க. இப்போது இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பையும் ஊற்றிக்கோங்க. நல்லா நிறையா ஊற்றணும். ஃபுல்லாக அது நல்லா அந்த நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு ஃபுல்லாக நிறையா ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூட முறுக்கு இல்லைன்னா தட்டை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.